சாயங்காலம் ஆனால் டீ குடிக்க வெங்காய பொண்ணு இருந்தால் டீ குடிக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது பார்ப்போமா? வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பொடுசாக சின்ன பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மல்லி செடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சால்ட்டு தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், சோம்பு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அருமையாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். டீக்கு உடனே யார் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் உடனே இந்த வெங்காய போண்டா ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ வெங்காயம் 1 கப் வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணதை எடுத்து வச்சுட்டேன். மல்லிச்செடி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியே அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட போகிறோம். தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். லேசாக தொளிச்சு விட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் தண்ணி தொளிச்சு லேசாக விட்டு உருண்டை பிடிச்சிக்கிறோமா? பாருங்கள், எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், லேசாக தண்ணீர் தொளிச்சு இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ எண்ணெயில் போட்டு எடுப்போமா? ஆரம்பத்தில் வந்து அடுப்பை கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து போண்டாவை போடும்போது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா வேகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்கு உங்களுக்கு குடிக்கன்னா உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஈஸியானதை வீட்டில் இருக்கிற வச்சு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.